சீரியல்ல பாக்குறீங்களா? நல்லா துப்பியா? என்ன நல்லா துப்பியாயா? பத்தியா? அது கதை, அதெல்லாம் தோணி நம்ப கூடாது. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, கண்ணக்கந்தல் ஊராட்சியில் வாழ்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் சீரியல்ல தான் வில்லன், நேரில் ரொம்ப நல்ல மனுஷன். இங்கே நிறையா பண்ணியிருக்காரு மக்களுக்கு. இந்த பகுதியுடைய கிளைத்தலைவர் வெங்கடேசன் அவர்களுக்கும், மாவட்ட துணைத் தலைவர் ராஜ்குமார் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்கினிய பாண்டியன் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியுடைய அரவாய் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி மாது அவர்களுக்கும், அனைவருக்கும் மாவட்ட முன்னாள் தலைவர் விஜயன் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சின்ன என்னம்மா? நம்ம சின்ன என்ன? தாமரை. இந்த பகுதியில் வந்து ஒரு 2 விஷயம். பன்னியகுல சத்திரிய பெருமக்களுக்காக 10.5 இடஒதுக்கீடு. மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு மருத்துவர் ஐயா அவர்கள், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவங்க வந்து வாழ்நாளில் முழுசுமே இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்திற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தியாகம் செய்தாலும் கூட இன்னைக்கு 10.5க்கு எதிராக யார் பேசுகிறா? அமைச்சர் ஏவாவேலு பேசுகிறார். யார் பேசுகிறா? பெரும்பான்மை சமூகங்களுடைய நலனுக்கு எதிராக பேசுகிற ஒருத்தருக்கு அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாமா? தப்பி தவறி கூட ஒரே சைடில் ஓட்டு போடலாமா? எந்த சின்னத்துக்கு போடணும்? நீங்கள் நிறைய பேர் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு பழகிருப்பீங்க. அதனால் இந்த முறை மாம்பழம் தான் தாமரை, தாமரை தான் மாம்பழம், மாம்பழம் தான் தாமரை, தாமரை தான் மாம்பழம். அதனால் இந்த முறை உங்களுடைய புண்ணான வாக்குகளை நம்ம மாம்பழத்துக்கு போடணும். அதே மாதிரி இங்கே குடும்ப சமூக மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. குடும்ப சமூகத்து பெருமக்கள் அவருடைய எஸ்டி பட்டியலில் சேர்ப்பதற்கான வாக்குறுதியை நாம் கொடுத்திருக்கிறோம். குடும்ப சமூகம், குடும்பன், குடும்ப கவுண்டர், இந்த கம்யூனிட்டிஸ், இந்த பேர் உள்ள அனைவரும், இந்த பகுதியில் இருக்கிற அனைவரும் எஸ்டி பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். அதே போல எல்லா சமூகத்தினருக்கும் 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும். அதனால உங்களுடைய ஓட்டுகளை மறக்காம தாமரை சின்னத்தில் போடுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.